அதுக்கு முன்னாடி எடுத்தா கூட உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்த பாக்குது. பொதுவாவே குடும்பம் சந்தோஷமா இருந்ததுன்னா, நானும் நிம்மதிப்பா ஆ, அப்படின்ற மாரியான ஆ. நிலைகள் தானே. ஸோ இவங்கள பொறுத்தவங்களுடைய ராசிக்கு வந்து நல்ல வருமானம்லாம் குறைச்சலே இருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், என்னென்னமோ படுத்துனாங்க, எல்லாம் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு நிலை இருக்க போறது. பொதுவா எங்களுடைய காதல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் ஆமா. வந்துட்டோம் அப்படின்னா, ஆ. கோவம் இருக்கும். ரவுடித்தனமான ஒரு அன்பு இருக்கும். ஆ. ம். ம். "ஏய் நீ என்னைய ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற?" சண்டை போட்டுட்டு உட்கார்ந்து அழுவாங்கல்ல, ம். இதெல்லாம் இந்த கேட்டகரி தான். அழுகுறது, சண்டை போடுறது. சண்டை போடுறது. ரொம்ப சட்டைய புடிச்சு சண்டை போடுற ஆளுகளும் இவங்க தான். ம். சங்கடப்படுறதும் இவங்க தான். ம். அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்ற மாரி ஃபீல் இருக்கும். அவங்களுடைய மனச வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். இப்ப நான் கரெக்ட்டா இருக்கேன். நீ கரெக்ட்டா தான் இருக்கணும். நான் சொன்னாலும் நான் சொல்ற மாரி நடந்துக்கிறேனா? நீ ஏன் சொன்ன மாரி நடந்துக்க மாட்ற? அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க. ம். 10 மணிக்கு வரேன்னு சொன்னியா? இன்னைக்கு இப்ப டைம் என்ன? 12 மணி ஆகுது. 2 மணி நேரம் உனக்கா உட்கார்ந்துருக்கேன். எவ்ளோ கோவமா இருக்கேன் தெரியுமா? இந்த மாரி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அடிக்கிற மாரி, கோவப்படுற மாரி வெளிப்படுத்துவாங்க. அது அவங்க அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. இத வந்து நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான். அப்படின்னு மிரட்டக்கூடிய ஒரு ஆட்களா இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு என்னன்னா, அந்த தேளினுடைய சிம்பிள் பட்டு இருக்கிறதுனால பட்டுன்னு கொத்திருவாங்க. கொத்துறது. ஆனா வந்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு உள்ள வச்சுக்க தெரியாது. வெளிப்படையா நான் ஓப்பன் கேட்டது. புக் தான். இத நீ புரிஞ்சுட்டியா? அப்ப நான் உனக்கு கரெக்ட்டா இருப்பேன். அப்படின்ற மாரியான ஆட்கள். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ம். இவங்கலாம் என்னன்னா, அந்த பார்க்கும்போது அந்த நேர்த்தியான நட, உடை, பாவனை, அந்த லுக்கே வந்து இந்த டெரர பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரி வைப்பா இருக்கான். அன்பா இருக்கிறது வேற, ஹேண்ட்ஸமா ப்ளே பாயா இருக்கிறதெல்லாம் வேற. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அந்த டெரர் பீஸா இருந்துட்டே ஒரு மாரி வைப் குடுப்பாங்கல்ல. அந்த மாரியான ஆட்கள். பெண்ணா இருக்கும் பட்சத்துல கூட சரி. அ ஏன் பொண்ணுன்னா எப்படி இருக்கணுமா? கால் மேல கால் தூக்கி போட்டுட்டு, நம்ம நீலாம்பரி மேடம் மாரி. அந்த மாரி ஒரு ஆஹா! அந்த மாரி அந்த ஒரு கெத்து இருக்கும். அவங்க கிட்ட அந்த ஒரு துணிச்சல், தைரியம். அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. சொல்றியா? ஓகே. நான்லாம் பட்டு தான் திருந்துவேன். நீ சொன்னாலாம் நான் திருந்த மாட்டேன். அப்படின்ற மாரி சில விஷயங்கள்ல அவங்களுக்கு அனுபவங்கள் மட்டுமே பாடமா இருக்கும். அந்த ஓகே. மாதிரியான ஒரு அன்பான ஒரு நிலைகள். அவங்க அன்புக்குலாம் வந்து ஒன்ஸ் புடிச்சுச்சு அப்படின்னா, இவங்களையுமே வந்து ஓரா சொல்லலாம். அவங்களுடைய லவ்வரா இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னரா இருக்கட்டும், ரொம்ப வந்து அன்ப வந்து அவங்களோட "நீ என்ன மறக்கக்கூடாது." அப்படின்ற அளவுக்கு அன்பு குடுப்பாங்க. ஓ! சூப்பர். அத பரிமாறக்கூடிய விதமே வந்து வேற மாரி இருக்கும்.